வெல்கம் பேக் டு மை சேனல் நிவேதாஸ் லிட்டில் ஃபேமிலி. இன்னைக்கு உங்களோட நான் சேல் பண்ணக்கூடிய கப் கேக் ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இதுக்கு நான் வந்து 200 கிராம்ஸ் பட்டர் எடுத்திருக்கேன். இது வந்து 24 கப் கேக்ஸ் மீடியம் கப் கேக்ஸ் வரதுக்கான மெஷர்மெண்ட்டு. உங்களுக்கு 12 போதுன்னா அதில் பாதி எடுத்துக்கோங்க. பவுடர் சுகர் 300 கிராம்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக சுகரை நம்ம பவுடர் பண்ணி தான் ஆட் பண்ணணும். பவுடர் சுகரை அவங்கக்கிட்ட இல்லைன்னா சுகரை பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. தென் பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இந்த பவுடர் சுகரும் பட்டரும் நல்லா மிக்ஸ் ஆகணும். இன்கேஸ் வந்து நீங்கள் வந்து ஜில்லுன்னு பட்டர் வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் மிக்ஸ் ஆகிறதுக்கு லேட் ஆகும். ஹேண்ட் மிக்சரோ இல்லை பிளெண்டரோ வச்சு தான் நீங்கள் பிளெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட்டர் ஸ்மூத்தாக இருந்தால் நீங்கள் விஸ்க் வச்சே பண்ணிக்கலாம். 4 எக்கு இது கூடயே சேர்த்து ஆட் பண்ணிக்க போகிறேன். எக்கு போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் பீட் பண்ணால் போதும். எக்கு, பட்டர், சுகர் எல்லாமே உங்களுக்கு வந்து மிக்ஸ் ஆகி ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் கிடச்சிடும். இதுக்கு இடையில நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸை வந்து எடுத்து வச்சுக்கலாம். இதில் மைதா 250 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். தென் பேக்கிங் பவுடர் மட்டும்தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். சோடா ஆட் பண்ணல. 10 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஸ்மூத் பேட்டர் கூட நம்ம இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸையும் ஆட் பண்ண போகிறோம். நமக்கு இதில் வந்து ஃப்ளேவர்ஸ் வேணுங்கிற ஃப்ளேவரோட வந்து எசன்ஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நான் 24 கப் கேக்ஸ் பண்ண போகிறேன். 24மே வேறு ஃப்ளேவர்ஸ். ஸோ அதனால் நான் பேட்டர் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு பேட்சாக பிரிச்சுட்டு நான் எசன்ஸ் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ஸும் நான் வந்து நல்லா சளிச்சு தான் சேர்த்தணும். இல்லைன்னா கட்டி கட்டியாக நின்றுக்கும். ஸோ அப்போது நமக்கு சாப்பிட்றப்போ கப் கேக் அவ்வளோ ஸ்மூத்தாக வராது. நான் சொல்கிற இந்த மெஷர்மெண்ட்டில் இந்த ஸ்டேஜில் வந்து பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கப் கேக் அவ்வளோ சூப்பராக வரும். இது கூட நான் வந்து ஒரு 1/4 கப்லேருந்து 1/2 கப் வரைக்கும் மில்க் ஆட் பண்ணுறேன். ஸோ இது எல்லாமே ஓரளவுக்கு நல்லா ஸ்மூத் பேட்டராக அடித்து எடுத்துகிட்டு கப் கேக் லைனர் போட்டு நம்ம லைன் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நான் வந்து தனித்தனி பேட்சாக பண்ண போகிறேன். ஸோ பட்டர்ஸ்காட்ச், ஸ்ட்ராபெரி, வெண்ணிலா, தென் சாக்லேட் இப்படி பிரித்து எடுத்துக்க போகிறேன். ஸோ அதனால் நான் கொஞ்சமாக குட்டி பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பல்காக பண்ணணுன்னா இப்படி பேட்டரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு எல்லா ஃப்ளேவர்லேயும் கொஞ்சம் பேட்டரை தனியாக மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு அந்த பேட்டருக்கான டிஃப்ரென்ஸ் தெரிலனா பட்டர்ஸ்காட்ச்க்கு எல்லோ, பைனாப்பிள் ஃப்ளேவருக்கு கொஞ்சம் டார்க் எல்லோ, அந்த மாதிரி நம்ம கலர்ஸ் கூட வேணும்னு ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஆட் பண்ணாமல் மைல்டாக ஆட் பண்ணிவிட்டு என்றைக்காவது சாப்பிட்லாம், தப்பே கிடையாது. ஸோ பேட்டரை நான் கரெக்டான மெஷர்மெண்ட்டில் எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி ஈவனாக இருக்க மாதிரி போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ கப் கேக் லைனரில் நான் பேட்டர் எல்லாமே செட்டில் பண்ணி எடுத்துட்டேன். இது பட்டர்ஸ்காட்ச் அப்படிங்கிறதுனால நான் ப்ரலன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு வந்து ஃபுல்லாக கப் கேக்ஸ் ரெடி. அவனை 180 டிகிரியில் 5 மினிட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ்க்கு வச்சு எடுத்திங்கனாலே உங்களுக்கு கப் கேக் சூப்பராக வரும். நான் அதுக்கு அடுத்தடுத்து நிறைய வெரைட்டியான கப் கேக்ஸ் வந்து செஞ்சேன். ஸோ அதனால் நான் கொஞ்சம் பேட்சாக ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். உங்ககிட்ட அவன் இருக்குது, நம்ம பெரிய அவனாக இருக்குது, மேலே ஒரு பேட்ச் கீழே ஒரு பேட்ச் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணி தனித்தனியாக எடுத்துக்க போகிறேன் அப்படின்னா அப்படி பண்ணவே கூடாது. கப் கேக் உங்களுக்கு ரைஸ் ஆகாது. நான் இதுக்கு மேலே சாக்லேட் ட்ரிசில் பண்ணுறதுனால இந்த அளவுக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுருக்கேன். பேட்டரை ஓவர் ஃபில் பண்ணிங்கனாலும் கப் கேக் ரொம்ப மஷ்ரூம் மாதிரி வெந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ அடுத்து வெண்ணிலா, ஸ்ட்ராபெரி அப்படின்னு வரிசையாக பண்ணி எடுத்துக்கிட்டேன். கப் கேக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம நல்லா கூல் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நல்ல ஒரு டைட்டான பாக்ஸில் போட்டு வச்சுக்கணும். ரொம்ப நேரம் ஓப்பன்லேயே இருந்தால் ட்ரை ஆகிடும். ஸோ ரொம்ப ட்ரை ஆகாது, ஒரு மாதிரி இருக்கும். கேக்ஸ்னாலே நார்மலாக வெளியே வச்சா அவ்வளோ ட்ரை ஆகிடும். ஸோ அதனால நல்லா கூல் டவுன் ஆனதுமே ஒரு பாக்ஸில் போட்டு செட்டில் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் பண்ண எல்லா மெஷர்மெண்ட்ஸும் எல்லா ஸ்டேஜும் கரெக்டாக பண்ணாலே நமக்கு ரொம்ப ஃப்ளஃபியாக சாஃப்டாக குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிட்றக்கூடிய ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ரெசிபியாகவும் பர்த்டே கேக்ஸ்க்கெலாம் டெக்கர் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு மஃபினாகவும் இது சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வேறு வீடியோவில் பார்க்கலாம்.